Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான பன்னீர் பீட்சா ரெசிபி தான் எப்படி ஹெல்த்தியான வெர்ஷன்ல நம்ம செய்ய போறோம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். Full recipe is in the description box. Please don't forget to check it out. பீட்சா செய்யறதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தான். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப இது ஃபாஸ்ட் ஆக்டிங் வர. ஸோ இந்த ஈஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 கப் கொஞ்சம் வெதுவெதுமான நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி ப்ளூம் பண்ண விட போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி அப்படியே விட்டுற போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட ஈஸ்ட் நல்லா ப்ளூம் ஆகி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 கப் கோதுமை மாவு கூட 2 டீஸ்பூன் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுது. இனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கோட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் ஒரு காட்டன் டவல் வச்சு நான் கவர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறணும். சமயத்தில் நான் பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இனி நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 கப் பன்னீர் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இந்த மாவு நல்லா ப்ளூம் ஆகி வந்திருக்குது பார்த்தீங்களா. இனி கொஞ்சம் கூட லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம கவர் பண்ணி அப்படியே விட்டுற போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் திருப்பியும் நல்லா ப்ளூம் ஆகியிருக்குது. இனிமேல் நம்ம பீஸா பேஸ் செய்ய ஆரம்பிச்சிட போகிறோம். கொஞ்சம் போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு விரிக்கிறது மாதிரி கொஞ்சம் விரிச்சிக்கணும். பட் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக விரிச்சிக்கணும். ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம குத்தி குத்தி விட்டுக்க போகிறோம். கீழே மேலேயும் ஈக்குவலாக நம்ம குக் ஆகுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டடாக செஞ்சு வச்சுருந்த பீஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக ஸ்பினாச்சும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பன்னீர் பீஸானால நம்மளோட மெயின் பன்னீர் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாம் இனி ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சுது.
வாவ் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.